கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புத்தகம் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத பகுதியை கூடுதலாக பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிற காலகட்டத்திலே இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லி நாம் ஆசீர்வாதமாக அவர்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. இந்த நாளிலும் இதே வசனத்தை இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைசி ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக மற்றும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர்களுக்கு ஊட்டும்படியாக இந்த வசனத்தை சற்று நாம் தியானிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் என்பது நம்முடைய ஆயத்தம், நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு, ஒத்துழைப்பு, இவைகள். இரண்டாவது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான அனுகிரகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, ஜெயம், இவையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஜெயத்தை தீர்மானிப்பது கர்த்தர், அதனுடைய ஆயத்தத்தை தீர்மானிப்பது நம்முடையதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் சங்கீதம் பிரியமானவர்களே 20 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளை குறித்தோ, திறமைகளை குறித்தோ, முயற்சிகளை குறித்தோ, பிரயாசங்களை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இராமல், நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா விதத்திலும் ஜெயமாய் நடத்தக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாக கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் ஏசாயாவின் புத்தகம் 31 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். சகாயம் அடையும்படி, உதவி அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் என்று அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்ல வரக்கூடிய சத்தியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் சகாயம், உதவி, ஜெயம் வருவதற்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரையே நாம் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேலின் புத்தகம் அங்கே 17 அதிகாரம் 45 முதல் 47 வரைக்குள்ள வசனங்களிலே அங்கே தாவீது எப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு சவாலை எப்படி அவன் சந்திக்கிறான் என்பதை, ஒரு சோதனையை, ஒரு டெஸ்டை, ஒரு பரீட்சையை அவன் எப்படி சந்திக்கிறான் என்பதை பார்க்கிறோம். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் பிரச்சனைகளையும் தேவனுடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே அதை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது அவசியமாயிருக்கிறது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த காரியங்கள் நமக்கு நன்மையாக, மகிமையாக, ஜெயமாக வாய்க்க பண்ண கர்த்தர் நம்முடைய கரத்திலே இந்த காரியங்களை, இந்த தேவைகளை, இந்த பிரச்சனைகளை ஒப்பு கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவனை என்ன செய்வான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று பிரியமானவர்களே இந்த விசுவாச வார்த்தைகளை அவன் சொல்லி, பிரியமானவர்கள் அதற்கு ஏற்ற ஒரு பிரயாசத்தை, அங்கே கல்லையும் பிரியமானவர்களே அங்கே நாணையும் எடுத்துக்கொண்டு அங்கே
செல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கவுனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்துக்கு எதிராக செல்கிறான். கர்த்தர் அங்கே ஜெயத்தை வாய்க்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் பிரியமானவர்களே, 2 நாளாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். சகல யூதா கோத்திரத்தாரை யோசபாத்து உடைய நாட்களிலே சம்பவித்தங்களை பார்க்கிறோம். ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இங்கே 1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். மோவாபியர், அம்மோனியர் மற்றும் அங்கே சீரியர், இவர்களெல்லாம் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது பிரியமானவர்களே, அவனுக்கு சொல்லப்படுகிறதான அங்கே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். அங்கே 20வது வசனத்திலே, உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்திலே, பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நம்புகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், பாடுகிறவர்களாய் இருக்கும்போது 22வது வசனத்திலே, அவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி அவர்கள் வீழ்ந்து போகிறதையும், பிரியமானவர்களே, 25வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் கொண்டு வந்ததான கொள்ளைகளை இவர்கள் 3 நாட்களாக கொள்ளையிடுகிறதை பார்க்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருகிறது இவர்களை மேற்கொள்வதற்காக அல்ல, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொள்ளையாகி கொடுத்துவிட்டு போவதற்கு ஆண்டவர் அனுமதித்த ஒன்று. பிரியமானவர், அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள், துதி செய்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். நாம் செய்ய வேண்டிய விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தை நாம் செய்யும்போது தேவன் வல்லமையாய், அற்புதமாய், பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது என்ன? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று அவர்கள் கிருபையை போற்றி பாடுகிறதை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். செருபாபேல் தேவனுக்கென்று அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான் என்று 9வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓசியாவின் புத்தகம், பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யூத வம்சத்தாருக்கு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:13 அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரைக்குள்ள வசனங்களிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு நாம் போராட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 இவை எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூடுதலாக ரோமர் 8:37 நாம் பார்க்கிறோம். பிரியமான 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவருடைய கிருபையிலே பலப்படுங்கள் என்றும் மற்றும் 1 யோவான்
5:4 அவரை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரயாசங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய நாமம், சர்வாயுத வர்க்கம், பரிசுத்த ஆவியானவர், பிரியமானவர்கள், இப்படிப்பட்டவைகள் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை நமக்கு மகிமையாய் வாய்க்க பண்ணுகிறார். பாதுகாப்பு, ஜெயம், பிரியமானவர்களை, விடுதலை, ரட்சிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நாம் வெற்றியை தீர்மானிப்பது பிரியமானவர்களே தேவன். அவர் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அங்கே கிதியோனை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர் அல்லவா என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, ஜெயத்தை மகிமையாய் அருள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.